தாவேகா 234 தொகுதியிலையும் தனித்து போட்டின்னு சொல்லியிருக்காங்க. முயற்சிகள் எதுவும் எடுக்கலைன்னு சொன்னீங்க. வேற எதுவும் நடக்குதா? நான் ஏற்கனவே அதை பத்தி தெளிவா சொல்லியிருக்கேன். எனக்கு அதை பத்தி கருத்தே இல்லை அப்படின்னு நான் ஏற்கனவே பல முறை உங்க முன்னால எல்லார்ட்டையும் நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இப்ப அவங்க தனித்து போட்டி இருக்கிறாங்க. திமுக இப்படி தனித்தும் கூட்டணியும் போட்டிட்டு இருக்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம் கூட்டணியோ அல்லது தனித்தோ போட்டிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம ஒண்ணும் கருத்து சொல்ல முடியாது. ஏன் அது எங்களுக்கு சாதகமா அமையாது? இல்ல திமுக ஒரு பலமான கூட்டணி என்பது இருக்குல்ல, பலமான கூட்டணின்னு மக்களால் பேசப்படக்கூடிய கூட்டணியா திமுக கூட்டணி இருக்கு. மக்களால் யாரும் பேசல. இல்ல குறிப்பா நீங்க தான் கேட்கல, மக்கள் யாருமே பேசல. பலமான கூட்டணி அப்படின்னாக்கி எவ்வளவு பெரிய கூட்டணி இருந்தாலும் எவ்வளவு பெரிய பணபலம் இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவை டாட்டாவும் பிர்லாவும் தான் ஆளணும். பணம் இருக்கிறவன்னாக்கி பணம் இன்னைக்கு திமுகவில் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. 50,000 60,000 கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்துல வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. எல்லா இடங்களையும் பணத்தை கொண்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லல. ஆனா மக்களுடைய மனம் எப்படி இருக்குன்னு பாக்கணும் இல்லையா? மக்கள் இன்னைக்கு அவதிப்படுறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னால 532 தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. சொத்து வரி கூட்ட மாட்டோம்னு சொன்னாங்க. 300 மடங்கு கூட்டியிருக்காங்க. மின் கட்டணத்தை கூட்டவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. 300 மடங்கு கூட்டியிருக்காங்க. மின் கட்டணத்தை 2 மாதத்திற்கு ஒரு முறை இருப்பதை 1 மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் கணக்கெடுப்பு செய்வோம்னு சொன்னாங்க, செய்யல. உங்கள் ஊரில் முதல்வர் அப்படின்னு சொன்னாங்க, நானும் நிறைய எழுதி கொடுத்தேன், ஆனா அது செய்யல. இன்னைக்கு மத்திய அரசு இன்னைக்கு சாலைகள், போக்குவரத்து, பாலங்கள் 14 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தந்திருக்காங்க. எதுவுமே தரலன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ரேஷன் கடையில பார்த்தா எல்லா பொருட்களையும் மத்திய அரசு ஃப்ரீயா கொடுக்கும். மாநில அரசு அதை மத்திய அரசு கொடுக்கறதா மாநில அரசு தாங்கள் வாங்கிட்டு ஸ்டிக்கர் ஒட்டி ஏதோ அவங்க கொடுக்க போல இன்னைக்கு கொடுக்குறாங்க. பொங்கலுக்கு போன வருஷம் ரூபா கொடுக்கல, இந்த வருஷம் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்கன்னு கிராமத்து மக்கள்கிட்ட கேட்டா அது தேர்தல் வருது இல்ல அப்படின்னு மக்களே இன்னைக்கு கிராமத்து மக்களே சொல்றாங்க. சாதாரண கிராமத்து மக்களே இன்னைக்கு சொல்றாங்க பணம் கொடுக்குறாங்க. போன வருஷம் கோடைக்கால விடுமுறை வரலையா, இந்த வருஷம் மட்டும் கோடைக்கால விடுமுறை வந்துச்சா அப்படின்னு கிராமத்து மக்கள் கேள்வி கேட்காங்க.